வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே ஒரு புதிய அப்டேட் ஒன்று தான் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நீங்கள் வருடத்திற்கு ஒரு 3 தவணையாட்டு தவணைக்கு ரூபாய் 2000 வீதம் வைத்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், இனி கண்டிப்பாட்டு இந்த ரெண்டுமே நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இனி வாங்க முடியும். ஸோ இல்லைன்னு சொன்னால் வாங்க முடியாது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இகேசி நீங்க அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இகேசி அப்டேட் பண்ணேன்னு சொன்னா அவங்களுடைய ஓன் வெப்சைட்லயே ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி பண்றதாட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாட்டு லேண்ட் சீடிங் இது எல்லாமே பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் இனிமேல் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்து இன்னும் கடைசி தவணை வாங்காம இனி வருகின்ற நாட்களில் உள்ள தவணை நீங்க வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு நீங்க ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎம் கிசான் சொல்லிட்டு கூகுள் குரோமில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்து முதல் வார வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் அப்டேட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு ஆதார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ஆதார் நம்பர். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை இதில் கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேப்சா இதில் நீங்கள் கொடுத்து சர்ச் கொடுத்தா போதும் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு அதுலேயே அதில் ஷோ ஆகும். நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இகேசி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட் அலர்ட் உங்களுக்கு லேண்ட் சீடிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே கிரீன் டிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது. உங்களுக்கு இகேசி கிரீன் டிக் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். லேண்ட் சீடிங் உங்களுக்கு கிரீன் டிக் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆதார் சீடிங் உங்களுக்கு கிரீன் டிக் விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எல்லாமே கிரீன் டிக் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் கிரீன் டிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் இனி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ உடனடியாட்டு இப்போ அடுத்த தவணை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் இது எல்லாமே சரியான முறையில் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர் பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் இருந்தாலே போதும் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பெனிஃபிஷரி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ண இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி. நீங்கள் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிளாக் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகா கேட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அதில் நேம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய பேர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு அடுத்த தவணை தொகை கிடைக்கும். பேர் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன போல இகேசி அதுக்கப்புறம் லேண்ட் சீடிங் அதுக்கப்புறம் ஆதார் சீடிங் இது எல்லாமே உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.